வெளியே உலர்த்தின பொடி வாங்கி சாப்பிடலாம்னா இதை டைரெக்டாக அவங்க வெயிலில் தான் உலர்த்திருப்பாங்க. அதனால ஸோ அதில் உள்ள சத்துக்கள் அதோட பலன்கள் எதுவும் நமக்கு முழுதாக கிடைக்காது. இந்த முறையில் அவங்க செஞ்சுக்கிட்டே வரலாம். அடுத்தது சிறுகீரை. சிறுகீரையும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் 2 கைப்பிடி எடுத்து நல்லா அலசிட்டு அதில் 1 கைப்பிடி பார்லி அரிசி பார்லி அரிசி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 2 சிட்டிகை மஞ்சள்தூள், இது எல்லாத்தையுமே 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இந்த சிறுகீரையை நல்லா அரிஞ்சிட்டு இந்த பார்லி அரிசி, சிறுகீரை, சீரகம், அப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாமே நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த ஜூஸை வந்து 1 டம்ளராக சுண்ட வச்ச பிறகு இந்த ஜூஸை வந்து காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை குடிச்சிட்டு வந்தாலும் இதுவும் 40 டேஸில் நல்லா உடம்பு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த காசினி கீரையும் சிறுகீரையும் உடலில் உள்ள கொழுப்பை கரைத்து கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 40 நாள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா முதல் 20 நாள் வந்து இந்த கொழுப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைக்கும். உடலில் சேர